ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸைடு இன்வெர்டர் அண்டு எக்ஸைடு பேட்ரி டியூப்லர் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். 850 VA இந்த இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி. பேட்ரி பார்த்திங்கன்னா 100 AH நார்மல் டியூப்லர் பேட்ரி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் இப்போதைக்கு டிஸ்டில் வாட்டர் லெவல் பார்க்குறதுக்கான ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுபோக போல்ட் நட்டு கொடுத்துருக்காங்க நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறதுக்காக இன்வெர்ட்டர்லேருந்து. ஃபுல் இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு பார்க்கலாம். அதுபோக எப்படி மோட் செட் பண்ணால் பேக்கப் டைம் அதிகமாக கிடைக்குன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து 3 ஃபேனு 4 லைட்டு. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக ஒரு ஆவரேஜாக 300 வாட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நான் இப்போ வாங்கியிருக்கேன். நீங்கள் எத்தனை லோடு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை VA போடலாம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேக்கேஜில் இருக்கும். பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா 48 மந்த் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இன்வெர்ட்டருக்கு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 850 VA இன்வெர்ட்டர் பியூர் சைன் வேவ். ஸோ இந்த இன்வெர்ட்டரோட டிசைன் எல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே நீங்கள் வாங்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்குன்னு ஸ்கொயர் வாங்கிக்காதீங்க, சைன் வேவே வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மளோட வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே பழுதடைக்கான வாய்ப்புகள், ஸ்கொயர் வேவ் போட்டிங்கன்னா பழுதடைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம சீலிங் ஃபேனோ டேபிள் ஃபேனோ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வேவ் போட்டிங்கன்னா நாய்ஸ் இருக்கும், பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது, ஒரு நாய்ஸோடு தான் ரன் ஆகும். அதுக்காக தான் நம்ம சைன் வேவ் இன்வெர்ட்டரை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. நம்ம EV இருக்கும்போது எப்படி ஃபேன்லாம் ரொட்டேஷன் ஆகுதோ அதே மாதிரியே சைன் வேவ் இன்வெர்ட்டர்லேயே ஸ்மூத்தாக ரொட்டேஷன் ஆகும், எந்த வித நாய்ஸ் இருக்காது. ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா 5 LED இண்டிகேஷன் இருக்குது. அதுபோக பவர் பட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின்ஸ் ஆனு, ரெண்டாவது UPS மோடு, செகண்ட் வந்து பேட்ரிலோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் லெவலு, அதுக்கப்புறம் ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்யூட். ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷன் வந்து வந்துடும். ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம டிஸ்பிளேயில் இந்த மாதிரி இண்டிகேஷன்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சாக்கெட்டு கொடுத்துருக்காங்க அவுட்புட் எடுக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்குது. அப்புறம் பேட்டரியை கனெக்ட் பண்ணக்கூடிய பிளாக்கு ரெட்டு கேபிள் இருக்குது. அதுபோக 2 சுவிட்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா NC HC நார்மல் UPS. இதில் பார்த்திங்கன்னா NCன்றது பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மல் சார்ஜ் பண்ணணுமா இல்லை ஹை சார்ஜ் ஸ்பீடாக சார்ஜ் பண்ணணுமா அப்படின்றதுக்காக. இன்னொன்று நார்மல், இன்னொன்று UPS மோடு. ஸோ இது பார்த்திங்கன்னா பேட்டரியை கனெக்ட் பண்ணதுக்கான கேபிள். இந்த சுவிட்சோட செட்டப் பார்த்திங்கன்னா பேட்டரி டைமில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. நார்மல் ஹை சார்ஜ்னு இருக்குல்ல, இதில் நார்மல் சார்ஜ் போட்டுங்க. நார்மல் மோடு, இன்னொன்று UPSன்றது பார்த்திங்கன்னா, ஏன்னா நார்மல்ன்றது இன்வெர்ட்டர், UPSன்றது கண்டினியூஸாக சப்ளை போகும், பவர் கட் ஆகிறதே தெரியாது. நீங்கள் சிஸ்டம், லேப்டாப் இது மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது, டெஸ்க்டாப்போ யூஸ் பண்ணும்போது நீங்கள் UPS மோடு வச்சுக்கலாம். மித்த நேரம் நீங்கள் நார்மல் மோட்லேயே வச்சுக்கலாம். UPS மோடில் இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி டிஸ்சார்ஜிங் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ பேட்டரியோட லைஃப் டைம் கம்மியாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் இன்வெர்ட்டர் மோடில் வைக்கும் பொழுது பேட்டரி ஒன் டைம் மட்டும்தான் சார்ஜ் ஆகும். மற்றபடி பவர் எப்போ கட் ஆகுதோ அப்போ பேட்டரியிலேருந்து நமக்கு லோடுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பேட்டரியோட பேக்கப் டைம் அதிகமாக இருக்கும். அதனால் நார்மல் மோடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அதே மாதிரி லோ வோல்டேஜ் வந்தால் கூட பார்த்திங்கன்னா UPS மோடில் இருக்கும்போது பேட்டரி பேக்கப்லேருந்து எடுத்து லோடு கொடுத்துரும். ஸோ நமக்கு EB பில்லும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இப்போ பேட்டரியோட வோல்ட் செக் பண்ணி பார்த்திங்கன்னா 10 வோல்டேஜ் காட்டுது. எனக்கு என்னோடய மீட்டரில் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது, அதனால் சரியாக காட்டலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேட்டரியோட டெர்மினலை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க, இது பாசிட்டிவ், சரிங்களா. அப்புறம் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜெல்லு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே அந்த கரோடாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக புது பீஸ்ன்றனால அந்த ஜெல்லை அப்ளை பண்ணியிருக்கு, ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டோட பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் 2 டெர்மினலும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு டெர்மினல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெகட்டிவ் கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்பார்க் வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பார்க் வந்து இருக்கும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்டரி டெர்மினலோட கேப்பை நம்ம மாட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு UPSல LED வந்து க்ளோ ஆகிருக்கும். இந்த இண்டிகேஷன் UPS ஆன்ன்ற இண்டிகேஷன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அவுட்புட்டில் AC வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய மீட்டரில் வந்து 203 அவுட்புட் AC வோல்டேஜ் வந்து கட்டுது. ஸோ இப்போ அவுட்புட் கரெக்ட், நமக்கு AC வோல்டேஜ் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்ஸ் ஆன் பண்ணும்போது
பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆன்ன்ற இண்டிகேஷனும் காட்டுது. அதுபோக பேட்ரி சார்ஜிங் லெவல் இண்டிகேஷனும் காட்டுது. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி அந்த ப்ளூ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா அவுட்புட்டு ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒயரிங் பண்ணி வச்சுப்போம். நீங்கள் ஒரு நல்ல எலக்ட்ரிஷியன் இருக்கிறவங்களா பார்த்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு நல்ல எலக்ட்ரிஷியனை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணலாம். நீங்களே எடுத்து பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளாக நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷனை வந்து சிம்பிளாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸ்டெப்பு நம்ம சொல்லக்கூடிய ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கப் டைம், அதாவது பவர் கட் ஆனாலும் பேக்கப் டைம் அதிகமாக கிடைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த பேட்டரியில் வைக்கும்போது அடியில் வந்து உடன் பீஸ் வச்சு வைங்க. நார்மல் தரையில் வைக்க வேண்டாம், உடன் பீஸ் வச்சு வைங்க, சரிங்களா? ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டர், அதாவது டிஸ்லோட்டர் எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு இண்டிகேட்டர். இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் தான் இருக்கும். மேலே உள்ள கேப்பை நல்லா டைட்டாக மூடிக்கிங்க. ஒரு 2-3 மந்த்துக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒவ்வொரு செல்லுலேயும் போட்டுட்டிங்க. 6 செல்லு இருக்குன்னா ஒரு செல்லையும் போட்டு நீங்கள் எவ்வளோ லெவல் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்காம யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகிடும், நமக்கு இன்வெர்ட்டர் சரியாக வேலை செய்யாது, பேட்ரி வீணாகிடும். ஸோ அதுபோல் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டரையும் பேட்டரியும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் நல்ல ஃப்ரீயாக காத்தோட்டமான இடத்துல லேப்டாப்பில் வைங்க. பக்கத்தில் ஜன்னல் இருக்க மாதிரி பார்த்துங்க. நீங்கள் அட்டை பாக்ஸை வச்சு இன்வெர்ட்டரை கவர் பண்ணுறதோ இல்லை துணி வச்சு மூடுறதோ இருக்கக்கூடாது. அதில் ஹீட் வந்து ஆன்லைன் இருக்கிறனால ஹீட் பேட்டரி இன்வெர்ட்டர்லேயும் வெளியே போய்கிட்டே இருக்கும். இன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்குது, எக்ஸாஸ்ட் பண்ணி அது வழியாக ஹீட்டு வெளியே தள்ளும். அந்த ஹீட் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அட்டை பாக்ஸு கவர்லாம் போட்டு மூடிட்டிங்கன்னா ஹீட்டு வெளியே போகாது. ஸோ அதனால் பழுதடைக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்னோடய தேவைக்கு பார்த்தீங்கன்னா 100 AH பேட்டரி போட்டிருக்கேன். நீங்கள் 150 AH போடலாம். ஸோ பேக்கப் டைம் அதிக நேரம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.